கடைலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே இன்னும் ஃபுல்லாக போட்டு முடிக்கல. ஈவினிங் டைம், அதாவது ஒரு 6 o'clock மேலே தான் எல்லா கடையும் ஓப்பன் பண்ணுவாங்க போல். எவ்வளோக்கா பவுன் ஷூட்டிங் கேமீங்க? எவ்வளோக்கா? 10 குண்டு 50 ரூபா. சரி, ஓகேக்கா. உங்கள் அப்பாவும் கேட்க மாட்டார், நீனா இது வேணுமா? நான் மூச்சு பேக் கேஸ் வேணுமா, சூட் கேஸ் வேணுமா, என்னென்ன வேணும் கேட்குறேன் பாராடி. இனிமேல் தங்கமாக இப்போ நண்பன் கிடைப்பானாடா? ஆமாம், ஃபஸ்ட்டு காப்பி கிடையாது, பேன் பண்ணிட்டானுங்க. ஏய், ஷூ நிறைய வச்சுருக்காங்கடா. மேலே வந்து போலீஸ்கார் என்னை பார்த்து காட்டு போனோம், என்னை கூப்பிட்டு ரெடி வச்சா தான் நீ சந்தோஷப்படுவேன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மெரினா பீச் வந்துருக்கோம். இங்கே வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். வாங்க, கம்மி ரேட்டில் வந்து ஷூஸ் அண்டு ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடைலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே இன்னும் ஃபுல்லாக போட்டு முடிக்கல. ஈவினிங் டைம், அதாவது ஒரு 6 o'clock மேலே தான் எல்லா கடையும் ஓப்பன் பண்ணுவாங்க போல். இப்போ ரெடி பண்ணிருக்காங்க எல்லாமே. அந்த பலூன் கட்டுறது, இங்கே ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறது, ராட்டனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த கடலெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு 6 o'clock மேலே தான் பார்த்தோன்னா கடலாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவாங்க. லைட்டில் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாரை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கேன் பாருங்கள். அந்த எல்லா நைட் டைமில் எவ்வளோ எப்படி இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நிறைய விஷயம் நிறையா டைம் வச்சுருக்கோம்டா. பறந்துட வேண்டியதான். எப்படா அது தலையில் ஒரு இது பலூன் ஷூட்டிங் கேமரா வச்சுருக்கானுங்க. எவ்வளோக்கா பலூன் ஷூட்டிங் கேமீங்க? எவ்வளோக்கா? 10 குண்டு 50 ரூபா. சரி, ஓகேக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. அதாவது காலிஃப்ளவரு, மிளகாய் வந்து நம்ம கேட்கும் போது அப்படியே போட்டு தராங்க. பக்கத்தில் டிஷர்ட்டு கடை எல்லாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கானுங்க. கூட கொஞ்சம் அப்பா மாரி ஏதோ திருவிழாவுக்கு வந்து அப்பா மாரி எனக்கு கண்ணாடி வேணும், ஐஸ்கிரீம் வேணும், அந்த மாரி கேட்டுட்டு இருக்கியாடா? சரி, கேளு, என்ன ரேட்டுன்னு கேளு. பாரு, ஒரு கிளாஸ் 100 ரூபா போட்டுருவாங்க இதுடா. ஆனால் இங்கே பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா டேட்டோ கடை தாங்க அதிகமாக இருக்குது. கிளாஸ் கடை வந்து ஈச் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து 100 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. இந்த பெல்ட்டு, செயின் கடை இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய காஸ்மெட்டிக் தான்டா. வாட்செல்லாம் வேணுமாடா? ஷூ வாங்கலான்னு வந்தானாடி. ஷூ வாங்கலான்னு வந்த என்ன எவ்வளோ ஜனம் சக்தி. எப்படியும் ஃப்யூச்சரில் உனக்கு குழந்தை போகிறப்ப பொம்மலை போய் வாங்கி வச்சுக்கடா. யூஸ் ஆகல உனக்கு. உன் ஆளுக்கு அந்த பூ வாங்கி கொடுத்துரு. ரோஸ் கலர் செயினு, டிஷர்ட்ரா போய் கலராக பங்கமாக இருக்குது. என்ன ரேட்டு சொல்லுவாங்கன்னு தெரிய மாட்டேங்கிறா. இன்னொரு கடைபேட்டி கட்டுருவோம்டா. டேட்டோ கடை நெக்ஸ்ட் டைம் பார்த்தா வச்சுக்கோ, ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம டேட்டோ கடை போட்டுருவோம்டா. கரும்பு போகிறாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போடுறாங்க. பல்ஸ் வச்சுருக்காங்கடா. இதோ இங்கே ஒரு டேட்டா கடை. எத்தனை டேட்டா கடைடா. ஷூ வாங்கலாம், சாட்சி வாங்கலான்னு வந்தாடா. டேய் எங்கே சாக்ஸ் கட் பார்க்கலாமா ரேட்னு? ஆமாடா, வாங்குறேன். சாக்ஸ் ரேட் வருதுண்ணா? சாக்ஸ் ரேட் வருது. குழந்தைகளுக்கு உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு 100 ரூபா வரும். 100 ரூபா வேணும். 100 ரூபாயில் இருக்குது.
100 இருக்குது, 300 இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேண்ணா. ஆப்ஷனாண்ணா ஃபுல் பேண்ட் வேணா ஃபுல் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஃபுல் பேண்ட் எவ்வளோ ஆகுதுண்ணா? ஃபுல் பேண்ட்னா அது 250 ரூபா வரும். 250 அதில் 250 ரூபா வரும். அந்த டைப்பில் 250 ரூபா. இந்த கிளாத்தில் டிஷர்ட் ஷோ டிஷர்ட் வந்து 100 ரூபா இருக்குண்ணே. 100 ரூபாயில இருக்கு நார்மல். இந்த டிஷர்ட்னா எல்லாமே 100 ரூபா அதில் 100 ரூபா. அது எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபா எடுத்தீங்கன்னா 350 ரூபா வரும். 350 ஃபுல்லு 300 ரூபா வரும். ஆஃப் இதுண்ணா இதெல்லாம் ஆஃப் இதெல்லாம் வரும். ஓகேண்ணா. இது 350 ரூபா வரும் ஃபுல்லு. எல்லா டிசைனுமே இருக்குடா, எல்லா கலருமே இருக்கு. சரி வா, தொப்பி நான் கேட்கலாம். ரேட்டு கூட ஓடி போயிடலாம், கம்மியாக வாங்கிக்கலாம். கேளுங்க. நான் தொப்பி எவ்வளோண்ணா? 120 பாரு 6 கம்பல் 50 ரூபா. ஆள் வாங்கி கொடு. ஓகே அடுத்த வருஷம் சிங்கிளா? சிங்கிள்னு சொல்லிட்டு நீ பண்ணுற வேலை. கொஞ்சம் ஷூ கேட்டோம். சரி அவ்வளோ கேட்டு வாங்கிக்கலாமா? பாக்குறாடி சேலரி தானே அனுப்பிச்சிடலாமா? இப்படி வாங்கிக்கலாம் இல்லைம்மா? சொல்கிறா வாங்கித்தா இல்லை வாங்கிக்கிறியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. நான் கிளாஸ் எல்லாம் எவ்வளோண்ணா டோட்டலாக? எது 100 ரூபாவா? எதிராக வேணும் உனக்கு? கை காட்டினா கை கூட இறாத போட்டு பார்க்குறியா என்ன? ஓகேவா? சரியாடா. ஷூக்கரில் வந்து காசு கொடுத்துட்றேன். இதெல்லாம் டென்ஷன் ஆகிடுவேன் பார்த்து. நான் 2% மட்டும் பாருண்ணா. ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். 2% பண்ணிட்டேண்ணா. 4K கூப்பிட்டுண்ணா. ப்ரோ மழை வர மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் அது சொன்னான். செகண்ட் வந்து பார்த்தோன்னா எந்த ஜேசிபிடா? புல்டோசரா அண்ணே? நான் இந்த புல்டோசர் எவ்வளோண்ணா? அது அங்கே இருக்கு. அதான் அந்த ஆரஞ்சு கலரில் பொம்மைண்ணா. இந்த புல்டோசர் அது பேச்சா? இது 600 ரெண்டுமே இருக்காண்டா. 600 ரெண்டுமே இருக்கு. வாங்கிக்கிறியாண்ணா? வேண்டாம். வாங்கி போடும் தங்கச்சிக்கு மகளுக்கு தான். ஃபோட்டோ வச்சிருக்கீங்களா? ஆமாம் ஃபோட்டோ டிபியில். புல்டோசர் தான் பிடிக்கும். புல்டோசர் பிடிக்குமா? வாங்கின்னு போ. அப்படின்னா ஒரு வாரத்தில் உடச்சிருவாங்க. பிடிக்கும். ஹாஸ்டல் எதுவுமே வெய் தும்முன்னு ஆகிடும். ஸோ வந்த வேலை 2 முடிஞ்சது. இன்னும் எனக்கு ஷூ வாங்குற வேலை முடியல. ஆமாம் இவர் கண்ணாடி போடலாம் கண் தெரியாது. 6 மணிக்கு மேலே கண் தெரியாது. அதில் போட்டுக்க ஃப்ளவர்ஸ். பேக்கேஸ் வாங்கிக்கலாமாடா? உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம். ஒருத்தர் கேட்டுருந்தாங்க பேக்கேஸ் வேணும் பேக்கேஸ் வேணும்னு. அது என்ன மாடல்னு தெரில. தெரிஞ்சா ஆமாம் உன்னை கவர் பண்ணி உன்னை அப்படியே உன்னை யூடியூப்பை நிறுத்தி பெரிய செலிபிரிட்டி ஆக போகிறேன். டேய் 4K விட்டு அடிக்க வைப்பேன் உன்னை. வாங்கிக்கிறியாடா? உங்கள் அப்பா ஒன்று கேட்க மாட்டார். நைனா இது வேணும் நைமா. நான் மூச்சு முன்னு பேக்கேஸ் வேணுமா சூட்கேஸ் வேணுமா என்னென்ன வேணும் கேட்குறேன் பாராடி. இனிமேல் தங்கமாக இப்போ நண்பன் கிடைப்பானாடா? ஆமாம் ஃபஸ்ட்டு காப்பி கிடையாது. பேன் பண்ணிட்டானுங்க. டேய் ஷூ நிறைய வச்சுருக்காங்கடா அங்கே. என்னடா இங்கே வந்து ரேட்டு கம்மி தான் வருது. ஆனால் நம்மக்கிட்ட ஏமாத்துறாங்க போல. மகராசி கூட்டின்னு வந்த ஆள் சரியில்லை. இதே 4K வாங்கிச்சுக்கோ. பார்த்த உடனே 1000 ரூபான்னு இருப்பானுங்க ஒரு ஷூவை. நம்ம வர்க்கதாச்சு 500 ரூபாய் எடுத்துட்டானுங்க. இந்த ஷூ கடையெல்லாம் இல்லைடா. வாடா. ஓ மை காட். ஐயோ தாண்டி முறையோரா. பாரு நேம் ரைட்டிங் கீ செயின்ஸ். அரிசி சொன்னல அவர் எங்கே போட்டுருக்காங்களான்னு. நம்ம வந்து ஒரு வழியாக பார்த்தோம். இங்கே வந்து கடையெல்லாம் பார்த்தோம். எல்லாமே சின்னதாக இருக்குங்க. நம்ம நான் வந்து ஷூ அந்த சாக்ஸ் வாங்கினேன்.
ஷூ பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாரும் பயன்படுத்த சொல்கிறாங்க. ரேட் எதுவுமே கம்மியாக இல்லை. நெக்ஸ்ட் நம்ம சீனகர் போவோம். அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். அங்கே வந்து இது என்ன வருதுன்னா ஷூ வாங்காமல் போகிறோம். எதுக்கு வந்தோமோ அதையே வாங்காமல் போயிட்டுருக்காண்டா. இல்லைதாம்மா ஸோ ஆமாடா. இதே சண்டே இல்லைடா. எப்பவுமே சண்டே வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுவாங்கடா. நீங்கள் கூப்பிட்டு வரல கடலில், அதாவது பீச்சில் வந்தேன். மெரினா பீச்சுக்கு போனோம் சொல்லிட்டு இருந்தேன். வந்து உன் கால் அந்த தண்ணி கூட போகலடா. கேட்டால் பிசு பிசுன்னு ஆகும் ப்ரோ அப்படின்ற. அப்போ எதுக்குலாம் நீ எல்லாம் வர ரூமில் தூங்கி நிற்க வேண்டியதாங்களா? வியூ என்ன வியூ இந்த பாரு. இந்த வியூ வெறும் கிடைக்க மாட்டாங்கன்னாச்சு. வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் பராமரிக்கப்படுகிறது. என்ன பராமரிக்கிறாங்க? என்னடா போடா. இதனாலேயே நான் மேலே வந்து போலீஸ்கார் என்னை பார்த்து காட்டு போனோம். என்னை கூப்பிட்டு ஒரு ரெடி வச்சா தான் நீ சந்தோஷப்படுவேன். என்ன சொல்கிறேன்? மசாலா பொரி ஒன்று, மசாலா பொரி ஒன்று, தயிர் பொரி ஒன்று, எல்லாம் இது தலைமை ஆகுறதாண்ணா? ஒரு தயிர் பொரி ஒரு மசாலா பொரி. ரீல்ஸ் பண்ணுவோம்ல போன வச்சுக்கோமா அது ஒன்று பையன் வடப்பழனி 27